மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளம்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தாய் மகனுடன் வந்து புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வன்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் கனிமொழி. இவர் இன்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். அந்த புகாரில் பன்ருட்டியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாகவும், அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் எனக்கு குழந்தை பிறந்துள்ளது எனவும், இந்நிலையில் என்னை ஏமாற்றிய வாலிபருக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொள்வதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த மனுவில் கனிமொழி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் நகர்ப்பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் முக்கிய சாலைகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களிலும் தொடர் விடுமுறை நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் கலையரங்கம், எரிச்சாலை, லாஸ்காட் சாலை, ஏலூரோடு சந்திப்பு, கான்வென்ட் சாலை உள்ளிட்ட நகர் பகுதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் நகராட்சி அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக டெய்சி மலர்கள் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் ஒரு சில செடிகளில் பூக்கள் பூக்க துவங்கியுள்ள நிலையில் ஜப்பான் பூங்கா மற்றும் கண்ணாடி மாளிகையின் எதிர்ப்புறத்தில் டெய்சி மலர்கள் பூத்துள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு இவை விருந்தாக அமைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் பேட்டியளித்துள்ளனர். இங்கே வந்து பார்த்ததுல எல்லாமே திருப்தியாக இருக்குது. பட் இப்போ என்னன்னா அந்த இப்போதான் சும்மா சின்ன சின்ன கண்ணை அப்புறம் நட்டுருக்காங்க, சீசன் நட்டுருக்காங்க, அதான் பார்க்க முடியல. அது ஒன்று தான் இங்கே, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் விநாயகர் சிலை கரைக்க சென்ற ஜிம் மாஸ்டர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தென்பெண்ணை ஆறு பாயும் நிலையில் இந்த ஆற்றில் இன்று சூளகிரி பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக வாகனங்கள் மூலமாக கொண்டு வந்து தென்பெண்ணை ஆற்றில் கரைத்தனர். இந்த நிலையில் விநாயகர் சிலை கரைக்கு சென்ற சூளகிரி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்ற ஜிம் மாஸ்டர் ஆற்றில் மூழ்கி சேற்று பகுதியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அங்கு தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் இணைந்து ஆற்றில் சிக்கிய அவரை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சூளகிரி தாசில்தார் இந்த சம்பவம் குறித்து நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பாரா ஒலிம்பிக் இறகுபந்து போட்டியில் வெண்கலம் வென்ற வீராங்கனைக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு நேரில் சென்று பூங்கொத்து வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த இறகுபந்து வீராங்கனை நித்யஸ்ரீ சிவன் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்று சாதனை படைத்தார். அவருக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஒசூரில் உள்ள வீராங்கனையின் இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஓமலூர் பகுதிகளில் சந்துக்கடை மதுபானம் விற்பனை செய்த 4 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய பகுதிகளில் சட்டவிரோதமாக சந்துக்கடைகள் அமைத்து அதிகாலை முதல் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஓமலூர் போலீசார் தொடர்ந்து சோதனை நடத்தி சந்துக்கடை மூலம் மதுபானம் விற்பனை செய்த 4 பேரை கையும் களவுமாக கைது செய்தனர். இவர்கள் தங்களது வீடுகளில் டீ விற்பது போல் டம்ளர்களில் மது விற்பனை செய்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 4 பேரிடம் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் அரசு அனைத்து துறை சார்ந்த பணிகள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் MM. அப்துல்லா ஆகியோர் தலைமையில் அனைத்து துறை சார்ந்த பணிகள் முன்னேற்றம் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பள்ளி கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை, வனத்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
சாத்தான்குளம் அருகே புதுக்குளம் கிராமத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட பேருந்துக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருந்து முனிஞ்சம்பட்டிக்கு சுற்றுவட்டார பகுதி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. இதன் மூலம் சாத்தான்குளம், புதுக்குளம், நெடுங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தினந்தோறும் பயனடைகின்றனர். இந்த நிலையில் புதுக்குளம் கிராமத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட பேருந்து சேவைக்கு கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனர். இதில் ஊராட்சி தலைவர் பாலமேனன் தலைமை வகித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வரவேற்பு அளித்தனர். கோவில்பட்டி அருகே மதுபோதையில் நீர்த்தொட்டி மீது ஏறி ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாலிபர் ரகளையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு தெட்டக்குளத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் ஜோதி. இவர் தாய் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் கஞ்சா மது பழக்கத்திற்கு அடிமையாகி பெற்றோரிடம் தகராறு செய்துவிட்டு விநாயகர் சதுர்த்தியொட்டி தன் சொந்த ஊரான வடக்கு திட்டக்குளத்திற்கு வந்த நிலையில் இன்று காலை திடீரென லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த போலீசாரிடம் தகராறு செய்து அவர் அணிந்து வந்த ஹெல்மெட்டை பறித்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்குமாறு அறிவித்தனர். கீழே இறங்க மறுத்து தீயணைப்பு வாகனம் மற்றும் அதிகாரிகள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடியாத்தம் அருகே ஆட்டோ திடீரென சாலையில் தீப்பற்றி எரிந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காமராஜர் என்பவர் நேற்று நள்ளிரவு தனக்கு சொந்தமான ஆட்டோவில் கீழ்பட்டி வரை சென்று வீடு திரும்பும் பொழுது உள்ளிக்கூற்றோடு என்ற பகுதியில் ஆட்டோவின் பின்புறம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆட்டோவில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதுகுறித்து குடியாத்தம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக 60 கன அடி நீரை அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் கார்வழி அருகில் ஆத்துப்பாளையத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அணை மூலம் கரூர் மற்றும் பரமத்தி ஊராட்சிக்குட்பட்ட 19,480 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் நொய்யல் பிரதான கால்வாயிலிருந்து 60 கன அடி அளவில் நீரை அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ திறந்து வைத்தார். 90 நாட்கள் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் மூலம் புகழூர் மண்மங்கலம் வட்டத்தில் 19,480 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி கொண்டுள்ளனர். வேலூரில் வீட்டு முன்பு நிறுத்தி வைத்திருந்த மிதிவண்டியை முதியவர் திருடி செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் கொசப்பேட்டை மடத்தெருவில் வினோத் என்பவர் தனது வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த சைக்கிள் ஒன்றை வெகு நேரமாக நோட்டமிட்ட முதியவர் ஒருவர் சைக்கிளை நைசாக அங்கிருந்து திருடி சென்றுள்ளார். புகாரின் பேரில் வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் சைக்கிளை திருடி சென்று முதியவரை தேடி வரும் நிலையில் திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரம் அரசு மதுபான கடை அருகே உள்ள விவசாய தோட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை முதலே கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவில் உள்ள ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதோடு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த போராட்டத்தில் 12 சங்கங்களைச் சேர்ந்த 1287 தொடக்க பள்ளிகளிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட நிலையில் மாவட்டத்தில் உள்ள 1287 தொடக்க பள்ளிகளில் இன்று பெரும்பாலான பள்ளிகள் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது.
மாவட்டம் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் 45 இடங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலத்தில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், வியாபாரிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து மத நல்லிணக்க வரவேற்பு அளித்தனர். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை நோக்கி விநாயகர் சிலை வாகனங்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க பண்ருட்டி டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.